கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மா. சுப்பிரமணியன், வீடு தேடி அரசு என்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 15 துறைகளில் 46 சேவைகள் மக்களுக்கு நேரடியாக வழங்கப்படுகின்றன. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று இந்த தேதியில் முகாம் நடைபெற உள்ளது, அதனால் உங்களது குறைகள் என்ன என்பதை கேட்டு அவர்களது விண்ணப்பங்களை அங்கேயே கொடுத்து பூர்த்தி செய்ய சொல்கின்றனர். அதன் பின்னர் முகாம் நடக்கும் நாளில் அவர்கள் வந்து விண்ணப்பங்களை சமர்ப்பித்து அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெறுவதற்கு 10 கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கு மனுக்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு இடைத்தரகர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னார்வலர்களை பணி அமர்த்தியுள்ளோம் என்று அவர் கூறினார். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, வீடு தேடி அரசு என்கின்ற வகையில் இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஜூலை திங்கள் 15ஆம் தேதி சிதம்பரம் நகராட்சியில் இந்த சீரிய திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு புதிதாக மக்களை தேடி சென்று 10,000 முகாம்கள் நடத்தி அதில் ஊராட்சி பகுதிகளில் 15 துறைகள் 46 சேவைகள் என்கின்ற வகையிலும், நகராட்சி பகுதிகளில் 13 துறைகள் 43 சேவைகள் என்கின்ற வகையிலும் இந்த மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டது. நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று 13 துறைகளின் சார்பில் 43 சேவைகளை வழங்குகிற ஒரு மகத்தான திட்டம்தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மகத்துவமிக்க திட்டம். இந்த திட்டத்தின்படி 10,000 இடங்களில் முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 200 வார்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு வார்டுக்கும் 2 இடத்தில் இந்த முகாம்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை 400 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 400 இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜூலை திங்கள் 15ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் இறுதி வரை தினந்தோறும் 6 இடங்களில் சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஜூலை மாதத்தில் மட்டும் சென்னையில் 109 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இந்த 10,000 முகாம்களும் நவம்பர் இறுதிக்குள் நடத்தி முடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாதம் 109 முகாம்களும், மீதம் இருக்கிற முகாம்களை பொறுத்தவரை 301 முகாம்களை பொறுத்தவரை அடுத்தடுத்த மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் 100 என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. இந்த முகாம்களின் வாயிலாக நான் ஏற்கனவே சொன்ன துறைகளின் சார்பில் இன்றைக்கு மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான தீர்வு காணப்படவிருக்கிறது. இன்றைக்கு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த இடத்தில் நெற்குன்றம் பகுதியில் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
காலையிலிருந்தே ஏராளமான பேர் இன்றைக்கு இந்த முகாமில் பயன்பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த முகாம்களை பொறுத்தவரை ஒரு வார காலத்திற்கு முன்னாலேயே எங்கே இந்த முகாம் நடைபெறுகிறதோ அந்த முகாம் சுற்றி இருக்கிற பகுதிகளில், குறிப்பாக அந்த வட்டத்தில் தன்னார்வலர்கள் சென்று வீடு வீடாக இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இந்த முகாம் நடைபெறவிருக்கிறது, என்னென்ன சேவைகள் வழங்கப்படவிருக்கிறது என்கின்ற அந்த தகவலை பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார்கள். மிக சிறப்பான வகையில் பொதுமக்களுக்கு இந்த திட்டமும் போய் சென்றடைந்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு இங்கே ஏராளமான பேர், இவ்வளவு சீக்கிரமே ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு வந்து அவளுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அதற்கென்றே 10க்கும் மேற்பட்ட கவுண்டர்கள் போடப்பட்டிருக்கிறது. மனுக்களை பெறுபவர்கள் பூர்த்தி செய்து தருவதற்கு தன்னார்வலர்கள் ஏராளமான பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனுக்களை பூர்த்தி செய்வதற்கு இடைத்தரகர்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது என்கின்ற காரணத்தினாலேயே பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகமே இந்த தன்னார்வலர்களின் மூலம் அந்த மனுக்களை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த மனுக்களும் இப்பொழுது தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த முதலில் நடைபெறுகிற இந்த 100-200 முகாம்களில் அதிகமான அளவுக்கு மகளிர் உரிமை தொகைக்காக மனுக்கள் வரும். காரணம், இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இங்கே மனு தர வேண்டும் என்கின்றது இல்லை. இந்த தொகுதியிலிருந்து எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் கலைஞர் மகளிர் தொகைக்கான மனுவை தரலாம் என்கின்ற அந்த சூழல் இருக்கின்ற காரணத்தினால் ஏராளமான பேர் இன்றைக்கு இந்த மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள், நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு, அரசியல் ஆக்கப்படுகிறது, கவர்மெண்டோட இப்ப நீங்க பாத்தீங்க 13 துறைகள், 46 சேவைகள், 13 துறைக்கு தனித்தனி கவுண்டர். இங்க அரசியல் ஆக்கப்படுகிறதுனா எது அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது? துறைகளின் பெயர் அரசியலா? இது பரவாயில்லைங்க. அவர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க, தண்ணிக்கு அம்மா தண்ணின்னு பேர் வச்சாங்க. இல்லங்க, இல்ல அப்படின்னு வச்சிருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம் வச்சு. அம்மா பொதுவான பெயர், உங்க அம்மாவும் ஒண்ணுதான் எங்க அம்மாவும் ஒண்ணுதான். ஆனா அவங்க வச்ச அம்மா வேற. அம்மா உப்புன்னு பேர் வச்சு எத்தனை நாள் அந்த திட்டத்தை நடத்தினாங்க யாருக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னு தெரியுமா? எத்தனை மூட்டை உப்புக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டம் செயல்பட்டு இருந்ததுன்னு தெரியுமா? வச்சாங்க பேர். இது அப்படி இல்லை. 10,000 முகாம்கள் நடத்தப்படும், 10,000 முகாம்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி நிற்கிறாரு. ஒரு இழிவான பிரச்சாரம். முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசியிருக்கிறார். அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல. எனவே அவர் குறித்தான இந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதிலளிக்க விரும்பவில்லை. ஒரு தகுதி உள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்காங்க. அதாவது நான் கூட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுவேன், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்து நேரா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 200-300 பேர் விசிட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் நின்று பார்த்தேன். அப்போ மைல்டா எனக்கு ஒரு கிட்டினஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க, சரியாகி வந்துட்டோம். அந்த மாதிரி முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் முத்து மரணம். ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அதை அடக்கம் வரைக்கும் இருந்தாங்க. காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பரிசோதனைகள் நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டேட்மெண்ட் என்னைக்கு அதை சொல்றாங்க.